மரியே வாழ்க, மரியே வாழ்க. மதுரைக்கும் பக்கத்தில் இந்த இறை வார்த்தையை பற்றி ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்ல மறந்துட்டேன். ஒரு பொண்ணு டெய்லியும் இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பா இல்லாத பிள்ளை டெய்லியும் படித்து ஒரு குரூப் எக்ஸாம் எழுதுகிறார். குரூப் எக்ஸாம் நிறையா இருக்குதுங்க. தயவுசெய்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிங்க. மாதாமா வெற்றி கொடுப்பாங்க, உங்களால் ஜெயிக்க முடியும். 10th முடித்தாலே போதுங்க, விவோ எக்ஸாம் எழுதலாங்க. 12th காலேஜ் முடிச்சிட்டிங்கனாக்கா ஒரு டிகிரியை வச்சு எனி எக்ஸாம் யூ கேன் அட்டெண்ட். 12th முடிச்சுட்டு இந்த பொண்ணு காலேஜ்லாம் என்னால் படிக்க காசு இல்லைம்மா, படிக்க வைக்க முடியாதுட்டாங்க. இந்த பொண்ணு உட்காந்து படிக்கிறாப்புல, டெய்லி இறைவார்த்தை படிக்கிறாப்புல, படிச்சுட்டு புத்தகத்தை படிக்கிறாப்புல. ஒரு நேரம் வரும் பொழுது, நிறைய பேர் பரீட்சை எழுதுறாங்க, வாய்ப்பே இல்லை ஜெயிப்பதற்கின்ற நேரம் வரும் பொழுது முட்டி போட்டு ஜெபிக்கிறாப்புல, முட்டி போட்டு படிக்கிறாப்புல, முட்டி போட்டு அவருடைய பாடத்தையும் படிக்கிறாப்புல. படித்து அவங்க அம்மா கெஞ்சுற அளவுக்கு வந்துடுறாங்க. எம்மா கால்லாம் தழும்பு விழுந்துருதுமா, வேணாம்மா. இல்லைம்மா, ஜெயிக்கணும், நான் ஏசப்பா பிள்ளை, மாதா பிள்ளைன்னு சொல்லணும், பைபிள் படிக்கிற பிள்ளை வெற்றியின் பிள்ளைன்னு இந்த உலகத்தை தெரியணும் என்று எனக்கு ஞானத்தை கொடுப்பான்னு சொல்லி படித்து டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணி 12 மணி நேரம் 15 மணி நேரம் என்று இன்க்ரீஸ் பண்ணி